நீங்கள் மற்ற மொபைலுக்கும் சாம்சங்க்கும் கண்ண மூடிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதோட டிஸ்பிளே தான். டிஸ்பிளேயை பொறுத்தவரையிலும் பக்காவாக பயங்கர குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்தவரையிலும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்மோஸ்ட் பிரைட்னஸை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா 1200லேருந்து 1400 வரை அவுட்டோர் பர்ஃபார்மன்ஸே உங்களுக்கு இருக்குது. ஸோ பிரைட்னஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளேவை பொறுத்தவரையிலும் 6.7 inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், ரீசெண்டாக வர எல்லா ஃபோன்ஸுமே AMOLED டிஸ்பிளே தான் வந்துகிட்டு இருக்கு. சரி, நீங்கள் மூவிஸாக இருக்கட்டும், இல்லை ரீல்ஸாக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இந்த மொபைல் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஹீட் கிடையாது. ரொம்பவே நான் ஒரு 2 days யூஸ் பண்ணிருக்கேன், எந்த ஹீட்டுமே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. பெசல்ஸை பொறுத்தவரையில் எகெயின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தின் பெசல்ஸ் தான் வந்து இருக்குது. அது வந்து என்னென்னா பார்க்குறதுக்கு டிஸ்பிளேக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு படமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக மொபைல் ஃபுல்லாக தெரிகிற மாதிரியான பெசல்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்ததாக பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாஃப்ட்வேரை பொறுத்தவரையிலும் பார்த்தா சிப்செட்டை பொறுத்தவரையிலும் Exynos 1580 கொடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடியது. நீங்கள் மிக முக்கியமாக வந்து நீங்கள் ஏதாவது மல்டி டாஸ்கிங் பண்ணுறீங்க, இல்லாது ஏதாவது கேம் விளையாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் அப்படிங்கிறது எங்கேயும் ஹேங் ஆகாது. ஸோ ரொம்பவே எதுவும் எரிச்சல் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் விளையாட முடியும், ரொம்ப நேரம் வந்து யூஸ் பண்ண முடியும். எகெயின் எந்த ட்ராப்பும் உங்களுக்கு இருக்காது.